அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுதில்லியிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னறிவிப்பு இல்லாமல் திடுமென முகநூல் நேரலைக்கு வந்திருக்கிறேன். அதற்காக பொறுத்தருள வேண்டுகிறேன். வழக்கம் போல தொடர் அலைச்சல் நாளையோடு இந்த வாரம் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடிகின்றன. இடையிலே 4 நாட்கள் விடுமுறை. இதற்கு இடையில் 2 நாட்கள் மட்டுமே நமக்கு அவகாசம் உள்ளது. 29ஆம் தேதி திருவண்ணாமலையில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்படுகிற தேர்தல் அங்கீகார வெற்றி விழா நடைபெறுகிறது. இது மகளிரணி நடத்துகிற நிகழ்ச்சி என்பதால் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது. ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். திருவண்ணாமலையில் நடப்பதால் இது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த மகளிர் மட்டுமே நடத்துகிற நிகழ்ச்சி என்று எண்ணி பிற மாவட்டங்களை சார்ந்த பெண்கள் கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது. நாளை மறுநாள் நடைபெறுகிற தேர்தல் அங்கீகார வெற்றி விழா வழக்கம் போல அரசியல் அரங்கில் ஓர் அதிர்வை ஏற்படுத்த வேண்டும். தலைமையிலிருந்து ஒருங்கிணைக்கப்படுகிற ஒரு மாநாடாக இது நடைபெறவில்லை. மகளிர் விடுதலை இயக்கம் முன்னின்று இதனை ஒருங்கிணைக்கிறது என்றாலும் கட்சி தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து களப்பணி ஆற்றி வருகிறார்கள். எனவே தமிழகம் தழுவிய அளவில் கட்சியின் முன்னணி தோழர்கள் தவறாமல் இந்த விழாவிலே பங்கேற்க வேண்டும். தமிழகம் தழுவிய அளவில் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த அனைவரும் பங்கேற்க வேண்டும். பெண்களை வெகுவாக திரட்டி வர வேண்டும். மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த பெண்கள் மட்டுமே பங்கேற்கிற விழா என்று பிற பொறுப்புகளில் இருக்கும் பெண்மணிகள் வாளாக இருந்து விடக்கூடாது, அமைதியாக இருந்து விடக்கூடாது. கட்சியின் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றுள்ள பெண்மணிகளும், இளஞ்சிறுத்தைகள், முற்போக்கு மாணவர் கழகம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, கருத்தியல் பரப்பு அணி என்று துணைநிலை அமைப்புகளில் பொறுப்பேற்றுள்ள மகளிரும் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும். தோழமை கட்சி தலைவர்கள் விழுப்புரத்திலே பங்கேற்றதைப் போல இந்த விழாவுக்கு நாம் அழைக்கவில்லை. ஆனாலும் கூட தோழர் கவின்மலர், தோழர் சுந்தரவல்லி, தோழர் கவிதா முரளிதரன், கவிஞர் தேன்மொழிதாஸ் போன்றவர்கள் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றனர். 10 மணிக்கெல்லாம் நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டும்.
விழுப்புரத்திலே 12 மணி ஆனது போல் ஆகக்கூடாது. குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை தொடங்கி குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியை முடிப்பது என்பது ஒரு கட்சியின் வளர்ச்சியின் வெளிப்பாடாக அமையும், அடையாளமாக அமையும். 2 மணி நேரம் தாமதமாக தொடங்குவது, நள்ளிரவுக்கு மேல் நிகழ்ச்சியை நடத்துவது என்கிற அந்த நிலையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எனவே இயக்கத் தோழர்கள், கட்சியின் தலைவர் கடைசியாகத்தான் பேசுவார் என்று காலம் தாழ்ந்து வரக்கூடாது. 11 மணிக்கு மேல் தான் பேசுவார் என்று இடையிலேயும் கலைந்து விடக்கூடாது. நிகழ்ச்சி தொடங்குகிற போதும் கட்டுக்கோப்பாக பங்கேற்க வேண்டும். முடிகிற வரையில் அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து உள்ளூர் பொறுப்பாளர்கள், அந்த மாவட்டத்திற்குட்பட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். தோழமை கட்சிகளிலிருந்து வேறு யாரையும் நாம் அழைக்கவில்லை, அழைப்பதற்கான சூழல் அமையவில்லை. வழக்கமாக மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி ஏதேனும் ஒரு கருப்பொருளில் மகளிர் மாநாடு நடத்தப்படுவதுண்டு. இந்த ஆண்டு அவ்வாறு நடத்தாமல் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பிலே நாம் நடத்தும்படி கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையிலே மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் இதனை தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவாகவே கொண்டாடுகிறார்கள். எனவே மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் ஒரு சிலர் இதில் பங்கேற்று உரையாற்றுவார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சிறப்பு விருந்தினர்களும் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். நிறைவாக நான் உங்களிடையே உரையாற்ற இருக்கிறேன். திமுக சார்பில் மருத்துவர் அணியின் மாநில துணைத் தலைவர் மருத்துவர் கம்பன் அவர்களும், அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் CN அண்ணாதுரை அவர்களும், கலசப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பேசுத்தி சரவணன் அவர்களும் பங்கேற்க உள்ளனர். அவர்களும் சுருக்கமாக நம்முடைய அங்கீகாரத்தை வாழ்த்தி உரையாற்றுவார்கள். ஆகவே உரிய நேரத்தில் அனைவரும் பங்கேற்று அதை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி முடிகிற வரையில் அனைவரும் கட்டுப்பாடாக இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும். கட்டுக்கோப்பாக அனைவரும் பங்கேற்று நிகழ்ச்சியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரம் வெல்வோம் என்று அமைப்பாய் திரள்வோம் என்கிற நூலை எழுதுவதற்கு முன்பே நான் முழக்கமாக முன்வைத்தேன். நாம் எழுப்புகிற ஒவ்வொரு முழக்கமும் இன்றைக்கு நடைமுறையில் வெற்றிகரமாக நிறைவேறி வருகிறது. சிதறி கடந்த மக்கள் இங்கு விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு அமைப்பாய் திரண்டு எழுந்து தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. மேலோட்டமாக இதை அணுகினால் இதில் என்ன பெரிய சாதனை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழலாம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்குகிற ஒரு இயக்கம் தேர்தல் அரசியல் களத்தில்
அனைத்து தரப்பாரின் ஆதரவோடு ஒரு அங்கீகாரத்தை பெறுவதென்பது நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னதைப் போல, வெளிச்சம் கலைக்குழு தோழர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்வில் சொன்னதைப் போல, இந்த அங்கீகாரம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி 5 முறை ஆட்சிக்கு வந்தது என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு மகத்தான சாதனையாகும். எனது அருமை தோழர்களே, அங்கீகாரம் பெறுவோம் என்பதை இன்றைக்கு நாம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அதிகாரம் வெல்வோம் என்பதையும் நிறைவேற்றி காட்ட வேண்டும். கட்சி கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது. வளர்ச்சி அடைய கட்சிக்குள்ளே முன்னணி தலைவர்களிடையே முதிர்ச்சி வெளிப்பட வேண்டும். கட்டுப்பாடு பிறருக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டும். ஆனால் முன்னணி பொறுப்பாளர்கள் சமூக வலைத்தளங்களில் கட்சிக்கும் தலைமைக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையிலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது மிகுந்த வேதனையை தருகிறது. வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதைப் போல் என்பார்களே, அப்படி பல்வேறு நெருக்கடிகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிற நாம் கட்சியின் முன்னணி தோழர்களுடைய அணுகுமுறைகளாலும் காயப்பட வேண்டியிருக்கிறது, வேதனைப்பட வேண்டியிருக்கிறது என்பதுதான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிற ஒன்றாகும். நமக்குள் எவ்வளவு முரண்பாடுகள் வந்தாலும் கூட அதை சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்து கொள்ளக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது. கடந்த 10-15 ஆண்டுகளாக இதை திரும்ப திரும்ப நான் சொல்லி வருகிறேன். இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் யூடியூப் போன்ற சேனல்களில் யாராவது பேட்டிக்கு அழைத்தால் அந்த சேனல் எத்தகைய பின்னணியை கொண்டது, அதை நடத்துகிறவர்கள் யார், என்ன நோக்கத்திற்காக அழைக்கிறார்கள் என்பதையெல்லாம் கணக்கிலே கொள்ளாமல், கருத்திலே கொள்ளாமல், ஏதோ ஒரு வாய்ப்பு தருகிறார்கள் என்கிற அடிப்படையிலே எதையும் சீர்தூக்கி பார்க்காமல் உடனடியாக அதற்கு இணங்குவது, அதிலே பங்கேற்பது, அவர்களின் இடக்குமுடக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நெருக்கடிக்கு ஆளாவது என்பது கவலைக்குரியதாகும். சேட்டலைட் சேனல்ஸ் என்கிற தொலைக்காட்சிகளாக இருந்தாலும், யூடியூப் சேனல்ஸ் என்கிற அந்த வலைத்தளங்களாக இருந்தாலும், அதில் பேட்டி கொடுப்பதற்கு யாரேனும் அழைத்தால் தலைமையிடம் கலந்து பேச வேண்டும், அனுமதி பெற வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையை இயக்கத் தோழர்கள் பெற வேண்டும். தேர்தல் நெருங்குகிற நேரம், கூட்டணி அமைப்பதற்கான உத்திகள் ஒவ்வொரு பெரிய கட்சிகளும் இன்றைக்கு கையாளக்கூடிய, அந்த உத்திகளை கையாளக்கூடிய சூழல் உருவாகி வருகிறது. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்தது தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் அது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருக்கிறது தேர்தலுக்கு என்றாலும் கூட இப்போதே தேர்தலுக்கான சூடு பிடித்துவிட்டது. இந்த நேரத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆளாளுக்கு யூடியூப் சேனல்களிலே பேட்டி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். மனம் போன போக்கில் கருத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும்.
கட்சி தோழர்களுக்கிடையிலான முரண்பாடுகளை வெளிப்படையாக பேசுவது அறிவீனமாகும், முதிர்ச்சியின்மையாகும். எனவே இந்த நேரலை வாயிலாக நான் சொல்லுகிற செய்தியை யாருக்கோ சொல்லுகிறார் என்று எண்ணி கடந்து போகாமல் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்ற உணர்வை நீங்கள் பெற வேண்டும். கட்சியின் தலைவர் என்கிற முறையில் இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது. ஒவ்வொரு தனிநபருக்கும் நான் தொடர்பு கொண்டு இதை சொல்லிக் கொண்டிருக்க இயலாது என்பதனால்தான் ஒரு நெருடலோடு தான் இதை நான் சமூக வலைத்தளத்தில் அல்லது முகநூல் நேரலையில் பதிவு செய்ய வேண்டிய சூழலுக்கு ஆளாகி இருக்கிறேன். கோபி நயனார் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டி, அதற்கு முன்னதாக அவர் திராவிடர் கழகத்தை பற்றி பேசிய கருத்து, அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நமது கட்சி தோழர்கள் மனம் போன போக்கில் சொல்லி வருகிற கருத்துக்கள், இவையாவும் கட்சியின் நலன்களுக்கு உகந்தவை அல்ல, தலைமையின் மீதான நன்மதிப்புக்கும் உகந்தவை அல்ல. எனவே யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுக்கிற தோழர்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும், அல்லது சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிகிற வரையில் பேட்டி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். கட்சியில் நான் எல்லோருக்கும் நிறைய சுதந்திரத்தை அனுமதிக்கிறேன். கருத்து சொல்ல, எதிர்த்து கருத்து சொல்ல, மறுத்து கருத்து சொல்ல நம்முடைய இயக்கத்தில் தாராளமாக இடம் உண்டு. அது ஒரு அரங்குக்குள் நடக்கிற நிகழ்வு என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் யூடியூப் சேனல்களிலே பேசுகிற போதும், முகநூல் பதிவுகளை செய்கிற போதும், வாட்ஸ்அப் போன்றவற்றில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற போதும் கவனம் தேவை. மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இது அனைவருக்குமாக நான் விடுக்கிற வேண்டுகோள். என்னதான் அறிவார்ந்த ஒரு ஆளுமையாக இருந்தாலும் கூட ஒரு கட்சி என்று வந்துவிட்டால் அந்த கட்சிக்குள் இணங்கி செயல்பட வேண்டும், கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. எனவே அருமை தோழர்கள், தமிழ்நாடு முழுவதும் களப்பணியாற்றக்கூடிய தோழர்கள், நீண்ட காலமாக இந்த இயக்கத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடி ஆடி உழைத்துக் கொண்டிருக்கிற தோழர்கள், பொறுப்புகளை பற்றி கவலைப்படாமல் பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய தோழர்கள், தலைமைக்கும் கட்சியின் நலனுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலே ஒரு கட்டுக்குள் இருந்து செயல்பட வேண்டும் என்று உங்களை நான் தோழமையோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செலுத்தியிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் அவரவர் ஆற்றலுக்கு ஏற்ற வகையில்
இந்த இயக்கத்தின் வளர்ச்சியில் பாடாற்றி இருக்கிறீர்கள், பங்கேற்பு செய்திருக்கிறீர்கள். எனவே யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. யாருடைய தியாகமும் குறைத்து மதிப்பிடக்கூடிய ஒன்றல்ல. இதை நினைவிலே இருத்திக் கொள்ள வேண்டும், நெஞ்சிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். கட்சியின் வளர்ச்சிக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இன்னும் ஓராண்டு காலம்தான் இடைவெளி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 2-3 மாதங்களிலேயே தேர்தல் சுறுசுறுப்பு சூடு கிளம்பிவிடும். கட்சி தலைவர்களுடைய சுறுசுறுப்பு மிகுந்துவிடும். நமக்கு இடையிலே பெரிய ஒரு சவால் கட்சியின் மறுசீரமைப்பு பணிதான். ஏப்ரல் 4ஆம் தேதியோடு நாடாளுமன்றம் முடிகிறது. அதன் பிறகு எனக்கு ஒரு வாரம் இடைவெளி தேவை என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். நிகழ்ச்சிகளுக்கு நான் எங்கும் போகாவிட்டாலும் கூட தலைமையகத்திற்கு தேடி வரக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு 500 பேரிலிருந்து 1000 பேர் என்று ஆகிவிடுகிறது. அதனால் இதுபோன்ற பணிகளில் கவனம் செலுத்த முடியாத ஒரு இக்கட்டு நேர்கிறது. ஐந்தாம் தேதியிலிருந்து 4-5 நாட்கள் யாரும் சென்னைக்கு வர வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தேடி அலைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட செயலாளர்களை முதலில் அறிவித்துவிட்டு 234 பேர், அதன் பின்னர் மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரோடு தொடர்பு கொண்டு இதர பொறுப்பாளர்களை நியமிப்பது என்கிற பணிகளை விரைந்து நாம் முடித்தாக வேண்டும். அதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெற்றுவிட்டதனால் வேலை முடிந்துவிட்டது என்று நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டு ஓய்வெடுக்க முடியாது. அங்கீகாரம் பெற்றுவிட்ட நிலையில் அதை தக்க வைப்பதும் அதற்கு மேலே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதும் இதுவரை எதிர்கொண்ட சவால்களை விடவும் மிக பெரும் சவால். அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், மூன்றாவதாக அதிகாரம் வெல்வோம் என்று நாம் அந்த முழக்கத்திலே பதிவு செய்திருக்கிறோம். அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, அதிகாரத்தை வென்றெடுப்பது கட்சியின் நன்மதிப்பிலே அடங்கியிருக்கிறது. முன்னணி தலைவர்கள் பேசுகிற பேச்சில், எழுதுகிற எழுத்தில், நடந்து கொள்ளுகிற அணுகுமுறையில், ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்லுகிற பாங்கில், பிற கட்சியினரோடு இணங்கி செயல்படுகிற முதிர்ச்சி, இவையெல்லாம் சேர்ந்துதான் அதிகாரம் வெல்வோம் என்கிற இலக்கை அடைய முடியும். எனவே இதையெல்லாம் இயக்கத்தோழர்கள் கவனத்திலே கொண்டு வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். வீணான விவாதங்களில் பங்கேற்கக்கூடாது. உள்நோக்கத்தோடு யூடியூப் சேனலுக்கு பேட்டிக்கு அழைப்பார்கள், அந்த பேட்டிகளில் போய் பங்கேற்கக்கூடாது.
இந்த யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுப்பதனால் பெரிய சாதனைகளை படைத்து விட்டோம் என்று எண்ணிவிடவும் கூடாது. அதெல்லாம் தற்காலிகமானவை. அதை பயன்படுத்தி நம்முடைய இயக்கத்தின் கட்டுக்கோப்பை சிதைப்பதற்கு சிலர் முயற்சிக்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும் தோழர்களே, மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மிகுந்த எச்சரிக்கையோடு களமாட வேண்டும். கட்சி தலைமையின் கவனத்திற்கு செல்லாமல் எந்த ஒரு வேலையையும் இயக்கத்தின் முன்னணி தோழர்கள் செய்யக்கூடாது. இது கட்சி நலனுக்காக முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து. அதுவும் தேர்தல் நேரத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சுட்டிக்காட்டப்படுகிற ஒன்று. என்னென்னவோ திட்டங்களை தீட்டுவார்கள், நம் வாயை பிடுங்குவார்கள், திட்டமிட்டு உணர்ச்சிகளை தூண்டிவிடுவார்கள், ஆசை காட்டி நம்மை வீணான விவாதங்களில் ஈடுபட வைப்பார்கள். எனவே எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உட்கட்சி முரண்களை பொது தளங்களில் எழுத வேண்டாம். ஒருவருக்கொருவர் பின்னூட்டங்களிலே பதிலளிக்கிறோம் என்கிற பெயரால் அரைவேக்காட்டுத்தனத்தை அள்ளி இறைக்க வேண்டாம். இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. யாரும் யாருக்கும் பதில் சொல்ல நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி முன்னணி தோழர்கள் செயல்பட்டால் கட்சி தலைமைக்கு தொலைபேசி மூலமாக சொல்லலாம் அல்லது நேரிலே வந்து சொல்லலாம். விருப்பம் போல சமூக வலைத்தளங்களிலே எழுதுவதை முற்றாக கைவிட வேண்டும் என்று என் மீது நம்பிக்கையும் நன்மதிப்பும் கொண்டுள்ள என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுத்து 29ஆம் தேதி திருவண்ணாமலை மாநகரத்தில் நடைபெறவுள்ள மகளிர் விடுதலை இயக்கத்தின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் சந்திப்போம். வருகிற ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாள், சமத்துவ நாள். தமிழ்நாடு முழுவதும் எல்லா குக்கிராமங்களிலும் அதனை கொண்டாட வேண்டும். சிலை உள்ள இடங்களில் சிலையை சுத்தம் செய்து மாலை அணிவித்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும். சிலை இல்லாத இடங்களில் திருவுருவப் படங்களை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த இடத்திலே நின்று சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மே 6ஆம் தேதி சிதம்பரத்தில் இதே வெற்றி விழா நடைபெற உள்ளது. சிதம்பரமும் விழுப்புரமும் நாம் வெற்றி பெற்ற தொகுதிகள் என்பதனால் அந்த 2 தொகுதிகளில் மட்டுமே இந்த நிகழ்ச்சிகளை நாம் ஒருங்கிணைக்கிறோம். சொல்லப்போனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று, ஒவ்வொரு கிராமத்திலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று, ஓர் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அவ்வளவு இலகுவானதல்ல. இந்த சாதனை தக்க வைக்க வேண்டிய ஒன்று. எனவே தொன்மையின் சின்னமான பானை சின்னத்தை நாம் தக்க வைக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு, உழைக்கும் மக்களின் சின்னம் பானை சின்னம் என்பதை தொடர்ந்து நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு நம்முடைய களப்பணிகளை முன்னெடுத்துச் செல்வோம். தோழமையோடு அனைவரும் கைகோர்த்து களமாடுவோம். உட்கட்சி முரண்களை பொதுவெளியில் இனி பேச மாட்டோம், எழுத மாட்டோம் என்கிற உறுதியோடு இயங்குவோம் என்ற கருத்தினை பகிர்ந்து கொண்டு
முன்னறிவிப்பு இல்லாமல் நான் முகநூல் நேரலைக்கு வந்த சூழலில் திடுமென 800க்கும் மேற்பட்டவர்கள் இந்த இணைப்புக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். வாய்ப்பிருந்தால் நாளை மீண்டும் உங்களோடு பேசுவேன் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.